ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு NRS சிஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து காட்டும். பீட்ரூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை சேர்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து சுகர், பால் ஒரு கிளாஸ், முந்திரி, நெய், ஏலக்காய் பவுடர் வேணுன்றவங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பேன் வச்சுக்கணும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக நெய் வேணும்னா நீங்கள் நிறையா கூட விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் நல்லா ஹீட் ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு வந்து முந்திரி சேர்த்துக்கணும். முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அது வந்து ப்ரௌனிஷாக ஆனோடனே அந்த முந்திரியை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌனிஷாக ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செத்தி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து அந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடலாம் அடி பிடிச்சிரும். அதனால் பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கிண்டி விட்டாச்சு. வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பால் ஒரு கிளாஸ் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப ஸ்வீட்டாக செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். அதனால் பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா அது வந்து பாயில் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 250 கிராம் வந்து பீட்ரூட் எடுத்தேன். அதனால் வந்து பீட்ரூட்டே ரொம்ப ஸ்வீட்டுன்றதுனால 200 கிராம் மட்டும் நான் வந்து சர்க்கரை எடுத்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எம்மியான பீட்ரூட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.